ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது மிகவும் முக்கியமான ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஸோ ஆங்கில மாதத்தில் 2 மாதம் பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2 மாதம் முடிந்து 3வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 3வது மாதம் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் என்ன மாதிரியான பலன் நம்ம ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணும். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட பலனாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும், ஆபத்தாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். கடவுள்கிட்ட கதறி நாம் நின்று கத்துனாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ கிரகநிலைகளால் நடந்தே தீரும். அதனால் எதுக்கும் பயப்படாமல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம பலவிதமான விஷயங்கள் நாம் தெரிஞ்சு பயனடைய முடியும். அதே போல் நவக்கிரகங்கள் மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாமே பழிக்கிறதுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வருது. ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த வீடியோ மகர ராசிக்காரங்க பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மார்ச் மாத ராசி பலன்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்கும். அதே போல் மார்ச் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் நீங்கள் பெறலாம் என்பதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி. தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன். பஞ்சமஸ்தானத்தில் குரு. ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய். பாக்கிஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க வரப்போகுது. இதில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 3 கிரகங்கள், தைரிய வீரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சேர்ந்ததே ஒரு யோகமான பலனை உங்கள் ராசிக்கு கிடைக்க செய்யும். அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மார்ச்சுடைய 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் வக்ரமாக போகிறாரு. மார்ச்சுடைய 9ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் வக்ரமாக போகிறாரு. மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மார்ச்சுடைய 18ஆம் தேதி அன்றைக்கி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மார்ச்சுடைய 30ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க நீங்கள் என்ன பலன் இந்த மாதம் பெறுவீங்களோ அதை இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. சுபகாரியங்கள் கூட நீங்கள் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். அதனால் எந்த சுபகாரியம் நடத்துகிறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளானுங்கிறத ஒன்று பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் நெருக்கமானவர்களோடு பேசி மகிழலாம். அவங்க உங்ககிட்ட பேசலனாலும் நீங்கள் ஈகோ பார்க்காம அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்படி அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களோட மகிழ்ச்சியாக நேரத்தை நீங்கள் கழிக்க முடியும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளாக இருப்பாங்க. உதவிகள் வேணும்னா நண்பர்கள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மனதில் திடீர் குழப்பம் ஏற்படும். அப்போல்லாம் உங்களுக்கு தெளிவு ஏற்பட நீங்கள் பொறுமையாக இருக்கணும்.
அப்படி இருந்தீங்கன்னா ஏற்படக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை இருக்குது. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமாக செயல்களை மேற்கொண்டிங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றமானது உங்களுக்கு காண முடியும். அதே சமயம் தொழில் தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடலாம். அப்புறம் வியாபாரத்துக்கு என்று புதிதாக இடம் வாங்கணும்னு இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் செய்யலாம் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை வெற்றிகரமாக செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் முடிக்க முடியும். வருமானம் கூட உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும்போது அந்த வருமானத்தை சேமிக்கிறது ரொம்ப நல்லது. இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கு குடும்ப ரீதியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்னா நிம்மதி மெயினாக காணப்படும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இடையே சகஜமான நிலை நீடிக்கும். அப்புறம் குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளுடைய செயல்திறனானது அதிகரிக்கும். அதே போல் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும் என்று மகர ராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மகர ராசிக்காரங்க பெண்களாக இருந்தீங்கன்னா மனதில் திடீரென கவலை ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இல்லைனா சில தொந்தரவுகள் சந்திக்க வேண்டியது இருக்குது. இது பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. நட்பு வட்டத்தில் கூட நிதானமாக பழகுவது உங்கள் துறைக்கு நல்லது. உற்சாகமாக இருக்கணும். அப்புறம் டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். ஸோ நல்ல பெயர் ஏற்படும் போது அதை நல்லா என்ஜாய் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் வெற்றியானது கிடைக்கும். செயல்களில் வேகமானது உங்களுக்கு உண்டாகும். புத்தி சாதுரியத்தின் மூலிமா அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உண்டாகும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் ஃபைனலாக மகர ராசிக்காரங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் முன்னேற்றம் திட்டமிட்டு செயல்படணும். எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா தீமை தான் ஏற்படும். அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் கூட வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க. இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். அப்புறம் திருவோணமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தம்பதிகளிடையே அன்பு பாசம் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மன வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களுடைய எண்ணமும் ஈடேறும். ஸோ திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அப்புறம் அவிட்டமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும். அதனால் இதை மறக்காமல் செய்யுங்க. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா விநாயகர் பெருமான தேங்காய் உடைத்து வழிபட்டு வரணும். இதை செய்திங்கன்னா காரிய தடைகள் நீங்கும், மனக்குழப்பம் தீரும். அதை கண்டிப்பாக செய்யுங்க. அதாவது இந்த விநாயகர் பெருமான தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கிறத மறக்காமல் உங்கள் ராசிக்காரங்க செய்திடுங்க.
அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திங்கள் புதன் வியாழன். சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 12 13 14. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 5 6 7. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முழுமையாக மார்ச்சில் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஜோதிடர் சொன்னதை இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.